இன்றைக்கு இந்த மாலை வேளையில் சிந்திக்க போகிற காரியம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம். 119ஆம் சங்கீதத்தை திருப்பிக்கோங்க. அதனுடைய 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு சத்தியத்தின்படி நட. சத்தியத்தின்படி நட அப்படிங்கிற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. மனுஷன் எதை விரும்புகிறானோ அதில் என்ன செய்கிறான் சொல்லுங்க? எதை விரும்புகிறானோ அதில் தான் என்ன செய்கிறான்? நடக்கிறான். துன்மார்க்கமாக இருக்கிறவன் விரும்புறதுனால அவன் எப்படி எதில் நடக்கிறான்? துன்மார்க்கமான அனுபவத்தில் நடக்கிறான். கேடான பாதையை விரும்புகிறவன் கேடான பாதையில் என்ன செய்கிறான்? நடக்கிறான். நீதியை விரும்புகிறவன் எதில் நடக்கிறான்? நீதியின் பாதையில் நடக்கிறான். ஆனால் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சத்திய வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்னு சொல்லுது. கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்கிறவங்களுக்கு வேதம் சொல்லுகிற பேர் என்னன்னா உத்தம மார்க்கத்தார். யாருங்க? உத்தம மார்க்கத்தார். நமக்கெல்லாம் அப்படி யாராவது பேர் வைக்க முடியுமா? பேர் வைக்கக்கூடிய அருகதையில நம்மளாம் இருந்தோம். யோசித்து பாருங்களேன். உத்தம மார்க்கத்தார் அப்படிங்கிற ஒரு பேரை நமக்கு ஆண்டவர் சூட்டும்படி விரும்புகிறார். யாருக்கு தெரியுமா? வேதத்தின்படி நடக்கிறவங்களுக்கு அந்த பேர் சூட்டப்படும். அல்லேலூயா. உலக பிரகாரமாக இருக்கிற ஏதோ ஒரு பேர் கணம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுறோம். அதை விட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த விலையேற பெற்ற அந்த பெயர், அந்த விலையேற பெற்ற அந்த அனுபவம் தான் நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. வேதத்தின்படி நடக்கிற சத்தியத்தின்படி நடக்கிற மனிதன் உத்தம மார்க்கத்தான். உத்தம மார்க்கத்தான். அவங்களை குறித்து வசனம் சொல்லுது, அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழுகிற இந்த கொடுமை நிறைந்த, பொல்லாப்பு நிறைந்த, பாவம் நிறைந்த, அசுத்தம் நிறைந்த, அலங்கோலமான இந்த உலகத்தில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று என்னன்னா, என் பிள்ளை வேதத்தின்படி நடக்கணும், சத்தியத்தின்படி நடக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? அதற்காக ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஆண்டவர் எப்படி நடக்கணும்னு விரும்புகிறார்னா, வேதத்தின்படி சத்தியத்தின்படி நான் நடக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. வேற விருப்பம் அவரிடத்துல இல்லை. என் பிள்ளை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளை இந்த வேதத்தின்படி தான் என்ன செய்யணும்? நடக்கணும். அப்படி வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகள் பாக்கியவான் என்று அழைக்கப்படுவார்கள், உத்தம மார்க்கத்தார் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் எல்லாரை விட விசேஷித்தமானவர்களாக இந்த உலகத்திற்கு காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சபைக்குள்ள இருக்கிற நாம மனம் போன போக்கில் நடக்காம மனம் திரும்பின அனுபவத்தில் நடக்கிறத தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் திரும்பவும் உங்கள்கிட்ட சொல்றேன், மனம் திரும்பும் போது நம்ம எப்படி இருந்தோம்? மனம் திரும்பும் போது நம்முடைய சுபாவம் எப்படி இருந்துச்சு? நம்முடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு அசைவிலையும் ஒரு டேஸ்ட் இருந்துச்சுல. என்ன டேஸ்ட்டு? நான் யாருக்கு பிரியமா இருக்கிறேன்? அப்பாவுக்கு பிரியமா இருக்கிறேன். என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடிஞ்சிச்சுல, உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சுல. இப்போ என்னுடைய நடவடிக்கையெல்லாம் எப்படி மாறி இருக்குன்னா, என் அப்பா என் மேலே பிரியப்படுற மாதிரி இருக்குன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடிஞ்சிச்சுல. இப்போ சொல்ல முடியுமா? இப்போ இந்த நிமிஷத்தில் சொல்ல முடியுமா? யோசிங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு? மனம் திரும்பின அனுபவம் மனம் விரும்புகிற அனுபவத்துக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, மனம் விரும்பின அனுபவத்தில் இருந்து மனம் திரும்பின அனுபவத்துக்குள்ள என் பிள்ளையே நீ வருவாயா, நீ வருவாயா? அப்படி வரணும்னா நமக்கு ஒரே ஒரு
சட்டம் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த கையில கொடுத்திருக்கிற வேதம் இதுதான் உங்களை என்ன செய்யும்னா அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அனுபவத்துக்குள்ளே கொண்டு வரும். அதுதான் மனம் திரும்புதலின் அனுபவம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ வேதத்தின்படி சத்தியத்தின்படி நடக்கிற அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்க நடக்க 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 இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. நான் அவருடையவன், அவர் என்னுடையவர். அந்த தாட்டு மட்டும்தான் எனக்கு இருக்குமே தவிர வேற எந்த தாட்டும் எனக்குள்ள இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, வேதம் எப்படி நடக்கணும்னு சொல்லுகிறது அப்படிங்கிறத, கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்கிற மனிதன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத வேகமா சொல்றேன். இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. வீட்டில் போய் இதை உங்க வாழ்க்கையில ஆராய்ந்து பாருங்க. உங்களையும் அந்த வசனத்தை ஆராயுங்க. இதன்படி நான் இருக்கேனா, இந்த வசனத்தின்படி நான் இருக்கேனா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து உங்களை சரி பண்ணிக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆமே. முதலாவதாக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சங்கீதம் அந்த 119 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி சத்தியத்தின்படி நடக்கிற மனிதன் என்ன செய்ய மாட்டான்? அநியாயம் செய்ய மாட்டான். அநியாயம் செய்து அவன் நடக்கிற ஒரு மனிதனா இருக்கவே மாட்டான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு அந்த 3ல வாசிமா, அவருடைய வழிகளில் நடக்கிறவனாயிருப்பான். யாருடைய வழியில? கர்த்தருடைய வழியில அவன் தினந்தோறும் நடக்கிற ஒரு மனிதனா அவன் இருப்பான். அநியாயம் செய்யாத மனிதனா இருப்பான். அவருடைய வழியில தான் நடப்பான். அவனுக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தெடுக்க மாட்டான். இன்னொருத்தர் காட்டுற வழியில போக மாட்டான். அவர் யார் என்பதை அறிஞ்சு வச்சிருப்பான். அது சத்தியத்தின்படி அறிஞ்சு வச்சிருப்பான். ஆகவே அவருடைய வழியில தான் அவன் நடப்பானே தவிர இன்னொருத்தருடைய ட்ராக்ல போய் இன்னொருத்தருடைய காரியத்தில் போய் என்ன செய்ய மாட்டான்? நிற்கவே மாட்டான். ஹல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு ரசிகர் தான், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நமக்கு ஒரே ஒரு ஹீரோ தான், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நமக்கு ஒரே ஒரு தகப்பன் தான், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரே ஒருவர் தான் முழுமை அடைந்தவர், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆமே. உங்களுக்கு நானோ எனக்கு நீங்களோ அல்ல, நம்ம எல்லாருக்கும் அவர் ஒருவர் தான். அவருடைய வழியில தான் நம்ம நடக்கணும். அதுதான் நமக்கு சரியான பாதையை காட்டக்கூடியது. அவருடைய பாதையில ஒரு சின்ன பிசுறு கூட நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் தைரியமா சொல்றார், நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு அழகா சொல்லி இருக்கிறார். சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 119ஆம் சங்கீதத்தில் 67 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ நம்முடைய வார்த்தையை காத்து என்ன செய்யறேன்? நடக்கிறேன். நல்லா கவனிங்களேன். இந்த சத்தியத்தின்படி நடக்கிற மனிதன் எப்படி நடப்பானா? அவருடைய வார்த்தையின்படி தன்னை என்ன செய்வானா? காத்து நடப்பானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையை தனக்குள் வச்சு அதை வச்சு என்ன செய்வானா? தன்னை ஆராய்ஞ்சு பார்ப்பான். இந்த வார்த்தை எனக்குள்ள இருப்பதற்கு நான் சரியான பாத்திரமா இருக்கேனா, நான் தகுதியுள்ள பாத்திரமா இருக்கேனா அப்படிங்கிறத உள்ள வச்சு அதை காத்து நடக்கிறவனா இருப்பான். இப்போ அப்படி நடக்காம இருந்தா அங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் எப்படி இருந்தேன்? வழி தப்பி நடந்தேன். நல்லா கவனிக்கணும். இதுல ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு எனக்குள்ள ஆவியானவர் ஏவனதுனால சொல்றேன். அவருடைய வார்த்தையின்படி காத்து நடக்கலனா, காத்து நடப்பதற்கு உபத்திரவம் வரும். உபத்திரவம் வரும். எதுக்குன்னா நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? அவருடைய வார்த்தையின்படி காத்து நடப்பதற்கு நாம போவாம இருந்தோம்னா சில வழி தப்பி போகக்கூடிய சூழ்நிலை வரும். கர்த்தர் எங்க கொண்டு போய் வைப்பார்னா, உபத்திரவத்தில் கொண்டு போய் நம்மளை என்ன செய்வார்னா ஹேண்ட் ஓவர் பண்ணுவாரு. கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வா. ஏன்னா ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்ப்பாரு.
நீ வார்த்தையை காத்துக்கோ, வார்த்தையை காத்துக்கோ, வார்த்தையை உனக்குள்ள பத்திரப்படுத்து, வார்த்தையை உனக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வார்த்தையை காத்துக்கொள்ளாம வாங்கிட்டு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வழி தப்பிக்கிட்டே இருக்கிறோம். எங்க கொண்டு போய் சேர்க்கும்னா உபத்திரவத்தில் கொண்டு சேர்க்கும். அதனாலதான் அவர் மென்ஷன் பண்றாரு, நான் உபத்திரவப்படுவதற்கு முன். அப்போ முதல்ல என்னது? வழி தப்புறது, அதுக்கப்புறம் உபத்திரவம், அதுக்கப்புறம் தான் எங்க ஆள் வருது. வார்த்தையை காத்துக்கிட்டா தான் நான் தப்பிப்பேன். வார்த்தையை சத்தியத்தின்படி நான் நடந்தா மட்டும்தான் நான் தப்பிப்பேன். இல்லனா கெட்ட பேரு, கேவலம், அவமானம், அவலட்சணம் எல்லாத்தையும் கொண்டாந்து வார்த்தையை காத்தா அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் போக மாட்டோம். ஆமே. அந்த இடத்துக்கு போவதற்கேற்ற நினைவோ சிந்தனையோ எண்ணமோ எனக்கு வராது. அல்லேலூயா. எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நாம சத்தியத்தின்படி நடக்கிறோம்னா வார்த்தையை காத்து நடக்கிறவங்களா இருப்போம். உபத்திரவம் வழி தப்புற அனுபவத்துக்கு முன்னக்கூட்டியே செஞ்சிட்டோம்னா தப்பிச்சோம். இல்ல என்ன பேசினாலும் அது சபையில மட்டும்தான் என் காதுல விழும், வீட்டுக்கு போனா வேற மாதிரி இருப்போம்னா வேற மாதிரி உபத்திரம் வரும். எதிர்பார்க்காத அளவுக்கு உபத்திரம் வரும், எதிர்பார்க்காத அளவுக்கு பிரச்சனை வரும். இப்ப தாங்கிடலாம் நினைக்கிற நாம நிச்சயமா சொல்றேன், பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலோட சொல்றேன், தப்பிக்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராம இருக்கணும்னா வார்த்தையை காத்து நடக்கணும். வார்த்தையை காத்து நடக்கணும். அதை அர்த்தமற்றது என்று சொல்லி தூர போடக்கூடிய அனுபவத்தை வைக்காம எனக்குரியது, என்னோட பேசி இருக்கிறார், எனக்குரியதுன்னு அதை நமக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சு அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவதற்கு அப்பப்போ அதை பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்த பழகிட்டோம்னா உண்மையா சொல்றேன், உங்களை என்னைய ஆண்டவர் அற்புதமா நடத்துவார். அற்புதமா நடத்துவார். நம்ம நடக்கும்னு நினைக்க வேண்டாம், நம்மளை நடத்துவார். நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்மளை நடத்துவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். 3 காரியங்களை சொன்னேன். 1, அநியாயம் செய்ய மாட்டான், அநியாயம் செய்து நடக்க மாட்டான். 2வது, அவருடைய வழிகளில் என்ன செய்வான்? நடப்பான். 3வது, அவருடைய வார்த்தையை காத்து என்ன செய்வான்? நடப்பான். ஆமே. அவருடைய வார்த்தையை காத்து நடப்பான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 4:17 சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடில் ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இனி என்ன செய்யாம இருங்க. யாரு வீணான சிந்தையில் நடக்கிறா? புறஜாதி தான். அவனுக்கு ஒரு காரியம் இல்ல, 1000 காரியத்தில் மூக்க நுழைக்கான். அவன் நமக்கு வந்து ஆலோசனை சொல்றான், இது எவ்வளவு நல்ல வாழ்க்கையா இருக்கு தெரியுமா, இப்படி கொஞ்சம் நடந்து பாரு, இப்படி கொஞ்சம் அப்படி வந்து பாரு, அப்படி வந்து பாரு, அப்படி கொஞ்சம் நேரத்தை செலவிட்டு பாரு, அப்படி கொஞ்சம் பேசி பாரு, அப்படி கொஞ்சம் வாழ்க்கையில இருந்து பாரு. இது எல்லாம் அது நம்முடைய பார்வையில் எப்படி தெரியணும்னா, இது வீணான நடக்கை, இது என் வாழ்க்கைக்கு வேண்டாம், என் வாழ்க்கைக்கு வேண்டாம். ஆமே. ஆமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே நியாயாதிபதிகள் ஆயிட்டாங்க. எல்லாரும் நியாயாதிபதிகள் ஆயிட்டாங்க. இனி தேசத்தில் நீதிமன்றமே தேவையில்லை, நம்ம ஒருத்தரே போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு உலகம் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் இன்னைக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கு, அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கு, அடுத்தவங்க வாழ்க்கை எப்படி நம்ம அதை வெளியே கொண்டு வந்து சொல்லலாம், இந்த நிலைமைக்கு தான் அந்த உலகம் போகுது. இந்த வீணான சிந்தை உங்களுக்கு எனக்கு வேண்டாம். நம்ம வாழ்க்கையை மட்டும் பார்த்தா போதும். நாம பரலோகம் போவோமா அப்படிங்கிறத நாம் எனக்குள் இருக்கிற அந்த காரியத்தை மட்டும் ஆராய்ந்து பார்த்தால் போதும். அவர் என்ன அவருடைய ராஜ்யத்தில் கட்டாயம் சேர்த்துக் கொள்வார். அது மட்டும்தான் என்னுடைய வேலையா இருக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய ஸ்தோத்திரம் நினைவா இருக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய நடக்கையின் முதல் படியா இருக்கணும். அதை எனக்குள்ள தாங்கன்னு சொல்லி புறஜாதியை போல நான் வீணான நடக்கை நான் நடக்கக்கூடாது. புறஜாதியினுடைய ஃபாலோவரா நான் இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணக்கூடியவனா இருக்கணும். கண்ணை முடிச்சோம் பண்ணுவோம், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூலா, நன்றி ஆண்டவரே.
வாயை திறந்து ஒரு விஷயம் சொல்லுவோம், சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நான் அந்த நிலைமைக்கு வர என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. உங்களை ஆராய்ஞ்சு பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் சத்தியத்தின்படி ஒரு 70% நான் நடக்கிறேன், ஒரு 50% நடக்கிறேன், ஒரு 40% நடக்கிறேன். சிலர் சொல்றீங்க நான் ஒரு 90% நடக்கிறேன். இன்னும் இருக்கிற குறையை எனக்கு மாற்றுங்க, இன்னும் இருக்கிற என்னுடைய குறைகளை மாற்றுங்க. நீங்க தான் வாயை திறந்து கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நீங்க தான் ஆண்டவர்கிட்ட பேசணும். உங்க வாயை திறக்கணும். உங்க வாயை திறந்து நீங்க ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். ஆமை வேதம் சொல்லுகிறது, வாயை திற நான் நன்மையால் நிரப்புவேன்னு சொல்லுகிற கர்த்தர் அல்லவா. வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய உண்மை நிலையை நான் ஒத்துக்கிடுறேன், நான் வேதத்தின்படி நான் இவ்வளவு தான் நடக்கிறேன், இதுக்கு மேலே நான் நடக்கல. உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக என்ன பெருமையாக பேசிக்கிட்டாலும் என்னுடைய நிதர்சனமான உண்மையை நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். இவ்வளவு தான் நான் சத்தியத்தின்படி நடக்கிறேன்ப்பா. நான் முழுமையடைய விரும்புகிறேன். நான் முழுமையா உங்களுடைய பாதையில் உங்களுடைய சத்தியத்தில் நடக்க விரும்புகிறேன். ஒரு விஷயம் எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் கரத்தை நான் பிடிக்கணும், உங்கள் கரத்தை பிடிச்ச நான் நடக்கணும். உங்கள் கரத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா சரியான வழியில் நடக்கணும். அதற்கு சத்தியத்தினுடைய ஞானம் எனக்கு வேணும். சத்தியத்தின் ஞானத்தை என் வாழ்க்கையில் மட்டுப்படுத்த நினைக்கிற சத்துருவை நான் மேற்கொள்ளணும். செகண்ட், ஒவ்வொரு செகண்டும் நான் மேற்கொள்ளணும். ஒவ்வொரு செகண்டும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே ஆமென் வைராக்கியம் உள்ளவராக எனக்குள்ளே அந்த சத்தியத்துக்கு எதிர்மறையான கருத்துக்களை, சத்தியத்துக்கு எதிர்மறையான உலகத்தின் கிரியைகளை எனக்குள்ளே அனுமதிக்காதபடி கர்த்தர் என்னை வேலி அடைத்து காக்க வேண்டும். நான் சத்தியத்தின்படி நடக்கிற மனிதனா எந்த இடத்திலையும் நான் நிற்கணும், என்னை நான் விளங்க பண்ணணும். எவரும் என்னை இடறி போக பண்ணுவதற்கு நான் இடம் கொடுக்க கூடாது. சத்தியத்துக்கு எதிர்மறையாய் தோன்றுகிற இடங்களை நான் விட்டு விலகும்படி, பேச்சை நான் விட்டு விடும்படி எனக்கு உதவி செய்யுங்க. நாட் அலோடு. ஆமென். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைங்கிறத நான் பதிவு செய்ய கர்த்தர் எனக்கு தைரியத்தை கொடுப்பீராக, மன உற்சாகத்தை கொடுப்பீராக, முழு பலத்தை எனக்கு கொடுப்பீராக, சபைக்கு கர்த்தர் கொடுப்பீராக, சபையின் ஜனங்களுக்கு கொடுப்பீராக, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்கு கொடுப்பீராக. கர்த்தர் ஜெயமுள்ளவராக நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் எழுந்தருள ஜெபிக்கிறேன். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.